Hey guys, welcome to Homebaked. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Yule Log எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இது more or less Swiss roll cake மாதிரி தான். டிஃபரன்ஸ் என்னன்னா இதுக்கு மேல wooden patternல டிசைன் பண்ணிருப்போம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். இது கூட 1/4 கப் cocoa powder, 1 teaspoon baking powder, 1/4 teaspoon baking soda. இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்றனால நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் கொக்கோ பவுடர் எல்லாமே மைதா கூட நல்லா இன்கார்பரேட் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு மிக்சிங் பவுல்ல 2 எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கிறேன். இது கூட 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்க யூஸ் பண்ணிருக்க சுகர் நம்ம நார்மலா வீட்ல இருக்க கிரானுலேட்டட் சுகர் தான். எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு ஹை ஸ்பீட்ல இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிக்கிறேன். மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட எக் ஒயிட்ஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டைம்ல எக் யோல்க் 1 by 1 ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹை ஸ்பீடுக்கு இன்னொரு 1 மினிட் பீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு எக் யோக் ஆட் பண்ணி இன்னொரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட இந்த எக் மிக்சரோட வால்யூம் ட்ரிபிள் தி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எக் பீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பீட்டர்லயும் யூஸ் பண்ற பவுல்லயும் கொஞ்சம் கூட ஆயில் கிரீஸ் இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எக்கோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதனால பீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ வச்சு பவுலையும் இந்த பீட்டரையும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கோட வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டு இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1/2 கப் மில்க். இது கூட நம்ம முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ட்ரை இன்கிரீடியன்ஸை 2 போர்ஷன்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல ஜென்டலா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓவர் மிக்ஸ் பண்ணா நம்ம கேக் ஸ்பாஞ்சியா வராது. அடுத்து நெக்ஸ்ட் ஹாஃப் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இது முடிஞ்சக்கு அப்புறமா நம்ம பேக்கிங் டின்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் ஒரு ரெக்டாங்குலர் டின் எடுத்துக்கிறேன். இந்த டின்னை பட்டர் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல பட்டர் ஷீட் ஆர் பார்ச்மெண்ட் ஷீட் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட கேக் பேட்டரை இதுல ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரேவை ப்ரீஹீட்டட் ஓவன்ல மிடில் ரேக்ல 160 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கிறேன். அது பேக் ஆகுறதுக்குள்ளார நம்ம ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்க 1/2 கப் நான் டைரி விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன். நான் இங்க யூஸ் பண்ணிருக்க பிராண்ட் நேம் ட்ரோபோலைட். எலக்ட்ரிக் பீட்டர்ல ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். to 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கிரீம் ரொம்ப திக் ஆகும். இந்த டைம்ல பீட்டரை ஸ்டாப் பண்ணிட்டு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கணும். இது கூட நான் 1/4 கப் மெல்டட் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன்.
அகைன் ஒரு டைம் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ணிருக்க சாக்லேட்டும் விப்பிங் கிரீமும் நல்லா பிளெண்ட் ஆகணும். நம்மளோட சாக்லேட் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா கேக் அவன்ல இருந்து எடுத்தாச்சு. ஒரு நைஃப் வச்சு இதோட சைட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். யூசுவலா கேக் எல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனா இந்த கேக்குக்கு அப்படி வெயிட் பண்ண தேவையில்லை. ஓவன்ல இருந்து எடுத்த உடனே அதை டின்ல இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது சூடு ஆறதுக்கு முன்னாடி இதை நம்ம ரோல் பண்ணி வைக்கணும். இதுக்கு மேல நான் அகைன் ஒரு பார்ச்மெண்ட் ஷீட் வச்சுக்கிறேன். அதுக்கு மேல ஒரு சின்ன டவல் வச்சுக்கிறேன். ஒன் எண்ட் ஆஃப் த கேக்ல இருந்து மெதுவா அப்படி ரோல் பண்ணிட்டே வரணும். ரொம்ப ஜென்டலா ரோல் பண்ணுங்க. இந்த டைம்ல கேக் உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம எதுக்கு இந்த மாதிரி டவல் யூஸ் பண்ணி ரோல் பண்ணோம் அப்படின்னா, கிரீம் போட்டதுக்கு அப்புறமா இது ரோல் பண்ணும்போது ஒரு நல்ல சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வரதுக்காக. இந்த ரோல் பண்ண கேக்க ரூம் டெம்பரேச்சர்ல 1 ஹவருக்கு வச்சுக்கிறேன். ஒன் ஹவருக்கு அப்புறமா இந்த ரோலை அகைன் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க க்ரீமை இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ராஸ்டிங்க்கு இந்த மாதிரி ஆங்குலர் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா க்ரீமை எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கலாம். க்ரீமை ஈவனா எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம முன்னாடி ரோல் பண்ண அதே எண்ட்ல இருந்து மெதுவா ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டைம்ல நம்ம அப்ளை பண்ணிருக்க க்ரீம் கொஞ்சம் வெளியில வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி வரும்போது இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு அந்த க்ரீமை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக்கை நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு வச்சுக்கலாம். கேக்கோட அவுட் சைட்ல உட்டன் பேட்டர்ன் செய்யறதுக்காக நான் கொஞ்சம் சாக்லேட் கனாஷ் எடுத்துக்கிறேன். சாக்லேட் கனாஷை இந்த மாதிரி கேக்கோட எல்லா சைட்லயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
நல்லா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா உட்டன் பேட்டர்ன் வரதுக்காக சிலிகான் பிரஷ் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். சிலிகான் பிரஷ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் டிசைன் போடும்போது ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் பண்ணணும். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா கூட நம்ம சாக்லேட் கனாஷ் இந்த ப்ரஷோட சேர்ந்து வந்துடும். நம்ம ஃபில் பண்ண க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி யூல் லாகுக்கு மேலே ஃப்ராஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம யூல் லாக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணுங்க. ஹாப்பி பேக்கிங்.